ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சீனு டெக் தமிழ். நம்ம இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, டெலகிராமில் இருக்கிற ஒரு ஃபீச்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள் நியர்பை அப்படின்னு இருக்கும். இந்த நேம்லே, அதாவது இந்த டைட்டிலே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஃபீச்சர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கு. அதாவது உங்களோட லொக்கேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற யாராச்சும் டெலகிராம் யூஸ் பண்ணுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸை இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். அது மூலிமா நீங்கள் அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணி அவங்களோட கான்டாக்டை நீங்கள் வாங்கி சேவ் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மூலியமாகவே நீங்கள் மெசேஜஸும் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு யூஸ் ஆகிறது தான் இந்த பீப்புள் நியர்பை அப்படின்றது. ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி எப்படி உங்களோட லொக்கேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களை ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களோட லொக்கேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற பீப்புள்ஸை நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட டெலகிராம் அப்ளிகேஷன் ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு கார்னரில் ஒரு 3 லைன்ஸ் இருக்கும். அதாவது அதில் இருக்கிற செட்டிங்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸை பார்க்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் பீப்புள் நியர்பை அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி செப்பரேட்டாக ஒரு ஆப்ஷனே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட லொக்கேஷன் பர்மிஷன் கேட்கறதுக்காக ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதிலே மென்ஷன் ஆகிருக்கும் இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்ட்டு. அதாவது உங்களோட லொக்கேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற பர்சன்ஸை நீங்கள் குயிக்காக உங்களோட சாட் பேஜில் ஆட் பண்ணிக்கிறதுக்கும், அண்ட் ஆல்சோ உங்களோட லொக்கேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற சாட்டிங் குரூப்ஸ் இருக்குது அப்படின்னாலும் அதையும் ஃபைண்ட் பண்ணி நீங்கள் அதில் ஜாயின் பண்ணுறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதுக்கு உங்களோட லொக்கேஷன் நீங்கள் அலோவ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஷோ ஆகும். ஸோ இதில் நீங்கள் அலோவ் ஆக்சஸ் கொடுத்து உங்களோட லொக்கேஷன் ஆக்சஸ் பண்ணுறதுக்குள்ள பர்மிஷன் நீங்கள் கொடுத்துங்க. இந்த பர்மிஷன் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட லொக்கேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற பீப்புள்ஸை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடும். இந்த ஆப்ஷன் மூலிமா உங்களோட நீங்கள் தேடிட்டு இருக்க பர்சன் அதாவது உங்கள் லொக்கேஷனுக்கு பக்கத்தில் இருக்க யாராவது ஒரு பர்சன்ஸை தேடும்போது நீங்கள் அவங்கள ஃபைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு நீங்கள் நார்மலாக சாட் பேஜில் எப்படி பேசுவீங்களோ அந்த மாதிரி மெசேஜ் மூலிமா தான் பேச முடியும். ஆனால் எக்காரணத்தை கொண்டு அவங்களோட கான்டாக்ட் நம்பரை உங்களால் பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் அவங்ககிட்ட பேசி அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் வாங்க முடியும். ஆனால் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் ஓகே என்னோட ஐடி ஃபைண்ட் பண்ணிட்டேன், அவனோட ஐடி ஃபைண்ட் பண்ணிட்டேன், பட் என்னோட ஃப்ரெண்டு தான் அவனோட கான்டாக்ட்டும் எடுத்துக்க முடியும் அப்படின்னு அவங்களோட ப்ரொஃபைலில் போய் பார்த்தீங்கன்னா அவங்களோட மொபைல் நம்பர் இல்லைனா பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் விஷயம் எதுவுமே காமிக்காது. ஒன்லி அந்த சாட் பேஜிலேருந்து உங்களால் சாட் மட்டும் தான் பண்ண முடியும். அவங்களா கான்டாக்ட் நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் எடுத்து சேவ் பண்ணி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நார்மலாக டெலகிராமில் அவங்களோட கான்டாக்ட் ஷோ ஆகிற மாதிரி நீங்கள் பண்ணிக்க முடியும். இது ஒரு பர்சனை ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட். இது கீழே இருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா குரூப்ஸ் ஃபைண்ட் பண்ணுற மெத்தட். உங்களுக்கு லொக்கேஷனில் பக்கத்தில் ஏதாச்சும் சேட்டிங் குரூப்ஸ் இருக்குது, டெலகிராம் அக்கௌண்ட்டில் சாட் குரூப்ஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னாலும் இதில் ஷோ ஆகும். அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்க முடியும். இது இல்லாமல் மேலே இருக்கிற கிரியேட்டிவ் லோக்கல் குரூப்ன்ற இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட சர்க்கிளில் இருக்கிற பர்சன்ஸை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணி ஒரு குரூப்பும் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை பற்றி உங்களுக்கு வீடியோ தேவைப்படுச்சா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுதான் மெயின் ஆப்ஷன். மேலே பார்த்தீங்கன்னா மேக் மை செல்ஃப் விசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்கும். இந்த ஆப்ஷனை நீங்கள் ஆன் பண்ணி வச்சிங்க அப்படின்னா இப்போ எந்த ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட லொக்கேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற பீப்புள்ஸை ஃபைண்ட் பண்ணீங்களோ சேம் அதே மாதிரி உங்களோட லொக்கேஷனுக்கு சுற்றில பர்சன்ஸ் யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ பார்த்தீங்கன்னா வேறு யாராச்சும் உங்களோட கான்டாக்டை நம்பர் இல்லாமல் ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் ஆன் பண்ணி வைக்கிறது மூலிமா அவங்க பார்த்தீங்கன்னா உங்களோட கான்டாக்டை ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். அதாவது டெலகிராமில் இருக்கிற இந்த கான்டாக்ட் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தெளிவாக இதில் மென்ஷன் பண்ணியிருக்கும். அதாவது உங்களோட லொக்கேஷன்ஸ்க்கு பக்கத்தில் இருக்க யாராச்சும் உங்களோட ஐடியை பார்க்குறதுக்கும் அண்ட் ஆல்சோ அதை வியூ பண்ணுறதுக்கும் அண்ட் ஆல்சோ டெலகிராம் அக்கௌண்ட் மூலிமா உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறதுக்கும் ஒரு ஆப்ஷன் தான் பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி அவங்க ஈஸியாக அவங்களை ஃபைண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதிலே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கும். ஸோ இந்த மேக் மை விசிபிள்ன்ற ஆப்ஷனில் நீங்கள் தேவைப்பட்டால் ஆனும் பண்ணிக்க முடியும் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஆஃபும் பண்ணிக்க வச்சுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க. இந்த சிச்சுவேஷனில் ஒன்ஸ் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் அதாவது அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிருக்கீங்க, டெலகிராம் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னாலும் இல்லை டெலகிராம் அப்ளிகேஷனை நீங்கள் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னாலும் இந்த ஒரு ஆப்ஷனை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா சுற்றி இருக்கிற பர்சன்ஸ் உங்களோட ஐடியை ஃபைண்ட் பண்ணிக்க முடியும் இந்த பீப்புள் நியர்பைன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி. அப்படி இல்லாமல் இதை நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த ரெட் கலர் மாதிரி இருக்கும் ஸ்டாப் ஷேரிங் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்கும். இந்த ரெட் கலர் ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட விசிபிளை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கவும் முடியும். ஸோ இந்த ரெண்டு மெத்தடுமே நீங்கள் இதில் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெலகிராமில் இந்த பீப்புள் நியர்பைன்ற ஃபீச்சர் எதுக்கு யூஸ் ஆகுது, இதோட யூசஸ் என்னென்னு இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. இது போன்ற டெக் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு பயனுள்ள டெக் தகவலோடு சந்திப்போம். நன்றி.